வணக்கம். 5/3/2026 வியாழன் கிழமை. இன்றைய ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறி எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், தெய்வீக அருளாலும் தெய்வ கடாட்சத்தாலும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும், வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைக்கான அறிகுறிகள் இன்றைய நாளில் தென்படும். எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ரிஷபராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வீடு, மனை, தொழில், புதிய தொழில், உத்தியோகம் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும், மேல்நிலையில் பணிபுரிபவர்கள், கீழ்நிலையில் பணிபுரிபவர்கள் அனைவரிடத்திலும் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுடைய மதிப்பு மரியாதை தன்னம்பிக்கை உயரும். நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். இன்றைய நாளில் ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி, ரோகிணி நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். சற்று பொறுமை நிதானத்தோடு இருங்கள். அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாளில் மிருக சீரிசம் சர்வ எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாள், மிகவும் சிறந்த நாளாக அமையும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுனராசி பலன். மிதுனராசியில் பிறந்தவர்கள் செய்யும் வேலையில் எதுவானாலும் கவனத்துடன் செயல்படுங்கள். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சர்வ எண்ணங்களும் ஈடேற நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதில் சிறிய தவறுதல் கூட ஏற்படாமல் கவனத்துடன் கையாளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பலிச்சிடும். சிறிய சிறிய தவறுதலால் பெரிய அளவுக்கான மனசங்கட்டங்கள் உருவாகும். தன் மதிப்பு மரியாதை சற்று சரியக்கூடும். அதனால் கவனத்துடன் செயல்படுங்கள். மிருக சீரிசம் சர்வ எண்ணங்களும் ஈடேறும். திருவாதிரை சர்வ காரியத்திலும் வெற்றி பெற செய்யும் வேலையில் கவனம் வேண்டும். புனர்பூசம் எந்த வேலையாக இருந்தாலும் கவனத்துடன் இருங்கள். சர்வ எண்ணங்களும் ஈடேறும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து காரியங்களும் ஜெயமாக, செய்யும் வேலை எதுவானாலும் கவனத்துடன் செயல்படுங்கள். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள். வீண் வாக்குவாதத்தினால் தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும். அது சிறு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கடைபிடிப்பது மிகவும் நன்று. வேலையாட்களாக இருந்தாலும் சற்று வார்த்தையில் நிதானம் தேவை. அப்போது மட்டுமே உங்களுடைய அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியில் வரக்கூடிய செய்யும் வேலையில் கவனத்துடன் இருங்கள். சர்வ எண்ணங்களும் ஈடேறும். பூசம் சர்வ சங்கட்டங்களும் விலகும். சர்வ சிக்கல்களும் விலகக்கூடிய நாள். பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். ஆயில்யம் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக மாற்றக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துலாம்.